வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மகர லக்னத்தின் லக்னாதிபதி சனி பகவான் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பது தான். பொதுவாக மகர லக்னம் என்றாலே சரலக்னமாகவும் அங்கு செவ்வாய் உச்சம் பெறுவதால் எப்பொழுதுமே உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் லக்னமாக மகரம் விளங்குகிறது. மேலும் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடமான மகரம் தொழில் ஸ்தானமாகவும் வருவதால் இங்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாகவும் உழைப்பை அதிகம் போடுபவர்களாகவும் இருப்பார்கள். சரலக்னமாகவும் இருப்பதால் உழைப்பு ஒன்றே குறிக்கோளாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள். மகர லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்திலே இருந்தால் இங்கு லக்னத்தில் இருப்பதால் ஆட்சி பெற்றால் ஓரளவு சிறப்பு என்றாலும் இங்கு கூடவே சுப கிரகங்கள் ஏதாவது சேர்ந்திருந்தால் சிறப்பாக கருதப்படுகிறது. இங்கு குரு பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் திக்பலம் பெற்று அமர்வதால் ஜாதகர் ஓரளவு எதையும் சமாளிக்கும் திறன் கொண்டவராகவே இருப்பார். லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு என்றாலும் சனி பகவான் ஒரு பாவ கிரகமாக இருப்பதால் கூடவே சுப கிரகத்தின் தொடர்புகள் இருந்தால் லக்னத்தின் புனிதம் உயர்வதோடு ஜாதகர் நல்ல எண்ணங்கள் கொண்டவராகவும் திகழ்வார். மேலும் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கும்போது குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குருவாக மகர லக்னத்தை பார்த்தால் இது ஒரு அதிசிறப்பான யோகமாகவே சொல்லிவிடலாம். அல்லது சுக்கிர பகவான் பார்த்தாலும் மகர லக்னத்திற்கு சனி பகவான் லக்னத்தில் இருப்பது சிறப்பாகவே ஆகும். மேலும் 2ஆம் இடமாகிய கும்பத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது பாவகிரகம் என்றாலும் இது லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் பெருத்த பொருளாதார உயர்வு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வாக்கு தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகளாலும் இவர்களுக்கு மனநிறைவே ஏற்படுவதாக இருக்கும். இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றாலோ பார்த்தாலோ எந்த பிரச்சனையும் வராமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இவர்களை கொண்டாடும் மனிதராக இருப்பார். மேலும் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவானே 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவதால் ஜாதகர் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம். 2ஆம் இடமும் பணபரஸ்தானமாக இருப்பதாலும் அங்கு லக்னாதிபதி அமர்வதாலும் ஜாதகர் பிறக்கும் முதலே செல்வந்தராகவே இருக்கப்படுவார். மேலும் இங்கு குரு பகவானோ சுக்கிர பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் சிறப்பான வாழ்க்கையை வாழும் தகுதியுடையவராக இருப்பார். மேலும் 3ஆம் இடமாகிய மீனத்தில் லக்னாதிபதி சனி அமர்வதால் ஜாதகர் முயற்சியாலே பல காரியங்களை சாதித்து கொள்வார்கள். இவர்கள் எந்த ஒரு வேலையும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மேலும் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இயற்கையிலே ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இவர்களுக்கு மேலோங்கி நிற்கும். மேலும் கோவில் கும்பாபிஷேகங்கள் கோவில் நல விஷயங்கள் காரணமாக இவர்கள் நல்ல உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது சிறப்பானதே ஆகும். மேலும் 4ஆம் இடமாகிய மேசத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பானதாக கருதப்படவில்லை. காரணம் மேச செவ்வாய் சனி பகவானுக்கு பகை வீடாக இருப்பதாலும் மேலும் 4ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் அமர்வதால் அங்கு தாயார் உடல்நிலை தாயார் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு பிறவி முதலே இருந்து கொண்டு இருக்கும். மேலும் சொத்து சேர்ப்பதிலும் சில தடைகளை கொடுக்கவே செய்வார். இங்கு கூடவே சுக்கிர பகவானோ அல்லது சந்திர பகவானோ இங்கு கூட இருந்தால் திக்பலம் பெற்று இருப்பதால் அல்லது குரு பகவான் கூடவே அமர்ந்தால் ஜாதகருக்கு அனைத்திலும் சுபமாக நடைபெறும். தாயார் வழிபடியில் வந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவதாக இருக்கும். இங்கு சனி பகவான் கூடவே குரு பகவானோ சுக்கிர பகவானோ இருந்தால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களின் முற்றிலும் தீர்வதாக இருக்கும். மேலும் உயர்கல்வி இவர்கள் நல்லபடியாக படிக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும். மேலும் 5ஆம் இடமாகிய ரிஷபத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது மிகவும் சிறப்பானதே ஆகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான ரிஷபராசியில் மேலும் சுக்கிரன் ராசியில் இங்கு சனி பகவான் இருப்பது ஜாதகரை உயர்நிலை மனிதராக்கும். பிறவி முதலே செல்வந்தராக இருப்பதோடு இவர்கள் குழந்தையாலும் பாக்கியங்கள் பெறுபவர்களாக இருப்பார்கள். 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பதால் இவர்களுக்கு குழந்தைகள் வந்த பின்பு வாழ்க்கையில் பெருத்த ஏற்றம் உண்டாகும். மேலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பதால் தெய்வ அனுகூலமும் குலதெய்வ அனுகூலமும் பிறவி முதலே இருந்து கொண்டே இருக்கும்.
மற்ற கிரகங்கள் எப்படி அமர்ந்தாலும் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது மிகுந்த சிறப்பாகும். இது கூடவே சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்ந்தால் ஜாதகர் கட்டளையிடும் உயரத்தில் இருப்பார். அவர் சொல்வதை குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சமுதாயத்திலும் மதிப்புமிக்க மனிதராக வாழும் தகுதியுடையவராக இருப்பார். மேலும் 6ஆம் இடமாகிய மிதுனத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஒரு சிறப்பான அம்சம் என்றே கூறிவிடலாம். காரணம், புதன் பகவான் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த நட்பு கிரகமாக இருப்பதோடு 6ஆம் இடம் சனி பகவானுக்கு உகந்த ஸ்தானமாக இருப்பதாலும் இவர்கள் பிறவி முதலே அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பார்கள். இருப்பினும் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் சனி பகவானுக்கே உரிய பொறாமை, நயவஞ்சக குணம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்காமல் இருப்பதற்கு இருக்கும். காரணம், லக்னாதிபதி இங்கு மறைவதாலும் பிடித்த நட்பு வீட்டில் இருப்பதாலும் அவர் நல்ல எண்ணம் பெற்றவராகவே இருப்பார். மேலும் இங்கு லக்னம் அதிக பெற வேண்டுமென்றால் லக்னத்தில் ஏகை சுபராக குரு பகவானோ சுக்கிர பகவானோ இருப்பதாலும் அல்லது லக்னத்தை குரு பகவான் பார்ப்பதும் ஜாதகரை உயர்நிலை மனிதராக்கும். மேலும் இங்கு புதன் பகவான் வீட்டில் சனி பகவான் இருப்பது ஒரு தனி சிறப்பே ஆகும். இது மறைவு என்று நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நட்பு ஸ்தானமாக இருப்பதால் இங்கு புதன் பகவான் வீட்டில் சனி பகவான் இருப்பது ஜாதகரை பிறந்தது முதலே செல்வந்தராகவே வைத்திருக்கும். மேலும் இவர்களுக்கு கடன், நோய் போன்றவைகள் குறைவாகவே ஏற்படக்கூடும். அனைத்திலும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பார்கள். லக்னம் சுபத்தன்மையுடன் இருந்தால் இவர்கள் கொடுத்து வைத்தவர்களே. மேலும் 7ஆம் இடமாகிய கடகத்தில் சனி பகவான் இருப்பது அதிசிறப்பு என்று சொல்ல முடியாவிட்டாலும் லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது லக்னத்தை லக்னாதிபதி பாவகிரகமாக இருந்து பார்த்தாலும் அது ஒரு சிறப்பான பலன் என்றே சொல்லிவிடலாம். அதனால் ஜாதகர் கோபப்படுபவரும் சற்று பொறாமை உள்ளம் கொண்டவர் இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய பருவத்தில் சரியாக கிடைத்துவிடும். மேலும் 7ஆம் இடத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்கும்போது இங்கு கூடவே வளர்பிறை சந்திரனோ அல்லது உச்சம் பெற்ற குரு பகவானோ இருப்பது ஜாதகரை உயரிய மனிதராக்கும். மேலும் இங்கு கூடவே குரு பகவான் இருப்பதால் பிறவி முதலே அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க பெற்றவராகவே இருப்பார். அல்லது லக்னத்திலே குரு பகவானோ சுக்கிரனோ அமர்ந்து லக்னாதிபதி சனி பகவானை பார்த்தாலும் ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை வளம் பெற்றவராக இருப்பார். மேலும் 8ஆம் இடமாகிய சிம்மத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஒரு குறையான அமைப்பாகவே இருக்கும். இங்கே 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருப்பதோடு அங்கு சனி பகவானுக்கு சூரிய பகவான் பகை வீடாகவும் இருப்பதால் ஜாதகருக்கு திடீர் பொருளாதார கஷ்டம், திடீர் நோய்வாய் ஏற்படுதல் போன்ற அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படவே செய்யும். இங்கு வேறு ஏதாவது சுபக்கோள்கள் சிம்மத்திலே குரு பகவானோ சுக்கிரனோ இருந்தாலோ அல்லது வேறெங்கே இருந்தாவது சிம்மத்தை குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகருக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவைகளால் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். மேலும் 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி சனி பகவான் இருக்கும்போது லக்னத்திலே சுபக்கோள்கள் சுக்கிரனோ குரு பகவானோ இருந்தாலோ அல்லது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலோ ஜாதகர் எதையும் தாங்கும் அமைப்பு கொண்டவராகவும் வாழ்க்கையில் பிற்பாதி மிக உயரிய நிலை அடைவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் 9ஆம் இடமாகிய கன்னியில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது சிறப்பான அம்சமே ஆகும். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் மகர லக்னத்திற்கு கன்னி ஒரு பாக்கியஸ்தானமாக வருவதாலும் அது நட்பு பெற்ற புதன் வீடாக இருப்பதாலும் இங்கு சனி பகவான் இருப்பது நற்பலனையே தரும். மேலும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைப்பதோடு தந்தையார் நல உறவுகளால் நல்ல ஏற்றம் உண்டாகும் காலமாக இருக்கும். மேலும் குரு பகவான் இங்கே கூடவே அமர்ந்தாலோ அல்லது குரு பகவான் கன்னியை பார்த்தாலும் ஜாதகருக்கு ஒரு உயரிய நிலையே ஏற்படும். பாக்கியங்கள் இவர்கள் பிறந்தது முதலே கிடைக்கப் பெறுவதால் இவர்கள் கவலை இல்லாத மனிதர்களாகவே வாழ்வார்கள். இவர்கள் கோவில், தர்மகர்த்தா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களாக இருப்பார்கள். மேலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் இவர்களை கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்த வைப்பார்கள். கும்பாபிஷேகம் மற்றும் விசேஷங்கள் போன்றவற்றை இவர்கள் நடத்தி வைக்கும் பண்பும் இவர்களுக்கு
உகந்ததாக இருக்கும். கன்னி இவர்களுக்கு பிடித்த வீடாக இருப்பதால் இங்கு சனி பகவான் இருப்பது மிகச் சிறப்பாகும். மேலும் 10ஆம் இடமாகிய துலாத்தில் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி அமர்ந்தால் இவர்கள் அனைத்து அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள். காரணம், இங்கு தொழில் ஸ்தானமாக இருப்பதோடு இங்கு சனி பகவான் உச்சமும் பெறுவதால் பிறவி முதலே இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தியும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். பிறக்கும் போதே இவர்களுக்கு தந்தையார் சிறந்த தொழிலதிபர்களாக இருப்பதோடு இவர்கள் வளர வளர இவர்கள் குடும்பத்தில் தொழில் வளம் பொருளாதார வளம் கூடுவதாகவே இருக்கும். மேலும் இவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த மனிதராக இருப்பார்கள். கூடவே சுக்கிரன் இருந்துவிட்டால் இவர்கள் வீட்டிற்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், மேலும் விலை உயர்ந்த நகைகள், பல சொகுசு கார்கள் போன்றவை வாங்கும் பாக்கியம் இயற்கையிலே கிடைத்துவிடும். எந்த நிலைமையிலும் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிக சிறப்பே ஆகும். 11ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பானதே ஆகும். இங்கு செவ்வாய் விட பகை பெற்று இருந்தாலும் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சிறப்பே ஆகும். அதுவும் லக்னாதிபதி விருச்சிகத்தில் இருப்பது நன்மை என்றே கூறிவிடலாம். இங்கு கூடவே குரு பகவான் இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்ற செவ்வாய் இருந்தாலோ சுக்கிர பகவான் இருந்தாலோ ஜாதகரை ஒரு தன்னம்பிக்கை மனிதராக மாற்றக்கூடும். இவர்களுக்கு லாபங்கள் கிடைத்தாலும் அதை சரியான வழியில் செலுத்தும் வண்ணம் சுபகோள்கள் தொடர்பால் ஏற்படக்கூடும். மேலும் 12ஆம் இடமாகிய தனுசில் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பது ஒரு நன்மையான அமைப்பே ஆகும். சனி பகவான் பாவகிரகமாக இருப்பதால் அவர் 12ஆம் இடத்தில் மறைவதால் அவருக்குரிய தீய குணங்கள் யாவும் விலகிவிடுவதோடு மேலும் சுபகிரகமான குரு பகவான் வீட்டில் இருப்பதால் ஜாதகரே ஒரு புனிதத்தன்மையுடையவராக மாறிவிடுவார். மேலும் இங்கு குரு பகவான் லக்னத்தில் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் மூலம் ஜாதகர் மிகப்பெரிய யோகத்தை பெறுபவர்களாக இருப்பார்கள். 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது சிறப்பானது அமைப்பே ஆகும். நாம் இதுவரை மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி எந்த வீடுகளில் அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம். அடுத்த பதிவில் கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.